ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசிஐ சர்வீசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரிட், அதாவது இந்தியன் ஒரிஜினை மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா ஓசிஐ ஹோல்டரை மேரேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓசிஐ கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன, ஸோ எந்த மாதிரியான இது கார்டு அப்ளை பண்ணுறதுலேருந்து ரிசீவ் பண்ணுற வரைக்கும் என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றத பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பவுஸ், அதாவது இந்தியன் ஒரிஜினாக ஒருத்தவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த மேரேஜுக்கு கீழே இந்த ஓசிஐ கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ அது இல்லாமலும் எலிஜிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா காமனாக கொடுக்கக்கூடிய ஒரு எலிஜிபிலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறதுக்கு மெயினாக அவங்க என்ன எலிஜிபிள் வச்சுருக்காங்க அப்படின்னா மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களோட மேரேஜ் கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுலேருந்து 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் நீங்கள் இந்த கேட்டகரியில் உங்களோட ஓசிஐ விசாவுக்கு அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மற்ற நாட்டோட சிட்டிசன்ஸாக இருக்கீங்க, சிங்கப்பூர், மலேசியா, இல்லைனா ஸ்ரீலங்கா, இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸாக இருக்கீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இந்தியனாக இருக்காங்க அப்படின்னா இந்த எலிஜிபிள் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓசிஐ கார்டோட பெனிஃபிட்ஸ் பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த விசானால என்ன பெனிஃபிட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரெஜிஸ்டர் மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்பவுஸோட பாஸ்போர்ட் கேட்பாங்க. ஸோ பாஸ்போர்ட் அவங்க கிட்ட இல்லை அப்படின்னா அவங்க இந்தியாவில் தான் இருக்காங்க, இந்தியன் நேட்டிவ் தான் அப்படின்றதுக்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அந்த உங்களோட ஸ்பவுஸ் பார்த்தீங்கன்னா ஓசிஐ கார்டு வச்சிருக்கவங்களா இருந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ அவங்களோட ஓசிஐ கார்டோட டீட்டெயில்ஸ் அண்ட் அவங்களோட ஓசிஐ கார்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களோட பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட்டாக என்ன விசாவில் இருக்கீங்களோ அந்த விசா டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ மெயினாக நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட் அண்ட் இந்தியன் ஸ்பவுஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கானது நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸ் பண்ணணும். அதில் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ப்ராசஸ். நீங்கள் இங்கே இந்தியாவில் தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கார்டுக்கான பேமெண்ட் அதாவது $275 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது இந்தியனில் நம்ம மணியில் கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ டாலர் என்ன ரேட்டு போதோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேரி ஆகும். இந்த $275 நீங்கள் டிடி எடுத்துக்கிட்டு உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபுல்லாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ளஸ் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு உங்களோட எஃப்ஆர்ஓ ஆஃபீஸ் நீங்கள் விசிட் பண்ணணும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சென்னையில் எஃப்ஆர்ஓ ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் டைரெக்டாக அங்கே தான் போய் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா அந்த ஸ்டேட்டில் எங்கே ஹெட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றத உங்களோட வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க, நம்ம ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எஃப்ஆர் ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா உங்களோட ப்ரூஃப் வெரிஃபிகேஷனை உங்களை இன்கொயரி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ நாளாக இருக்கீங்க, அதுக்கப்புறம் இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பவுஸ் எவ்வளோ நாளாக இருக்காங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி உங்களோட கம்ப்ளீட் வெரிஃபிகேஷன் ஒரு 1 and 2 hours நடக்கும். ஸோ அந்த வெரிஃபிகேஷனில் உங்களோட டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க, அந்த கண்ட்ரியில் எங்கே இருந்தீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் அவங்க இன்கொயரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் கிளாரிஃபிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா அவங்க சப்மிஷன் எடுத்துக்குவாங்க. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ப்ளஸ் அந்த ஃபீஸையும் வாங்கிட்டு உங்களுக்கு ஃபைல் நம்பர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஃபைல் நம்பர் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் சப்மிஷன் ஆயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்கப்புறமும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அடுத்ததான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இந்தியன் ஸ்பவுஸ் இருக்கக்கூடிய அந்த லோக்கல் அட்ரஸ்க்கு ஒரு ஆஃபீஸர் அந்த அட்ரஸ் ரிலேட்டடாகவும் அந்த ஸ்பவுஸ் ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி ஜாப் பண்ணுறாங்க எங்கே அப்படின்றதுக்கான லோக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு சில டைம் உங்களோட வீட்டுக்கு வருவாங்க, வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு அவங்களோட அந்த டாக்குமெண்ட், அதாவது வெரிஃபை பண்ணதுக்கான
ரிப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லிக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து உங்களோட லோக்கலில் இருக்கக்கூடிய எஃப்ஆர் ஆஃபீஸில் நீங்கள் சப்மிட் பண்ணாலுமே எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லிக்கு தான் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அங்கே தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ அதனால இந்த வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட்டு வந்து நியூ டெல்லிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணதுலேருந்து ஒரு 3 மந்த்ஸ் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆகும். 2 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு கார்டு வந்து இஷ்யூ ஆகலாம், இல்லைன்னா 3 மந்த்ஸும் ஆகலாம். ஸோ மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 3 மந்த்ஸ் வந்து இந்த ப்ராசஸ்க்கு வந்து எடுக்கும். ஸோ உங்களோட ஃபைல் நம்பரை வச்சு நீங்கள் இந்த வெப்சைட்லேயே வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் இன்கொயரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு உங்களோட பாஸ்போர்ட் நம்பரையும் ஃபைல் நம்பரையும் வச்சு இப்போ உங்களோட அப்ளிகேஷன் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து உங்களோட கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆகி பிரிண்டிங் போயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு ரெடி ஆயிடுச்சுன்னா நீங்கள் எங்கே போய் ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும்னா உங்களோட அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணீங்க இல்லையா அந்த சிஆர் ஆஃபீஸில் போயிட்டு தான் நீங்கள் கார்டு வந்து ரிசீவ் பண்ணணும். போஸ்ட்டில் வந்து உங்களோட அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம எங்கே சப்மிட் பண்ணமோ அங்கே தான் டைரெக்டாக போயிட்டு நம்மளோட பாஸ்போர்ட் காப்பி கொடுத்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். இந்த மாதிரி தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இதுக்கு எலிஜிபிளா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் சப்மிஷன் போகணும். ஸோ இந்த மாதிரியான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இருக்கும். உங்களோட அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா வந்து ஆன்லைன்லேயே வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அடிக்கடி நம்ம வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க என்ன கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கார்டு வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து அப்ளை பண்ணுறது இந்த ஸ்பௌஸ் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து இதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.